எல்லாருக்கும் வணக்கம். மதுரையில இருந்து அஜிதா பேசுறேன். மதுரை வெங்காய மார்க்கெட்டு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். சின்ன சின்ன பர்ச்சேஸ் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. வெங்காய மார்க்கெட்ல சின்ன வெங்காயத்தோட ரேட் பாத்தீங்கன்னா 50 ரூபா, 54 ரூபா, 56 ரூபா ரேஞ்சுக்கு இருந்தது. மினிமம் நம்ம 5 கேஜியாவது பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பெரிய வெங்காயம் 38 ரூபா நாங்க எடுத்தது. அது கடைக்காக எடுத்தோம். இந்த இஞ்சி பாத்தீங்கன்னா கேஜி 240 ரூபா. அது போக நாங்க பலசர கடைக்கு சித்திரக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அந்த இதுல ஈஸ்வரி ட்ரேடர் சொல்லி ஒரு கடையில பலசரக்குலாம் லிஸ்ட் போட்டு வாங்கியிருந்தோம். நான் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த சில்லி பரோட்டா வந்து ஜஸ்ட் 24 ருபீஸ் மட்டும்தான். ஆனா அங்க எம்ஆர்பி 45 ரூபா போட்டிருக்கு. இந்த முட்டை வந்து நாங்க கிராஸ் ரோட்ல வாங்கினோம். ஹோல்சேலா மொத்தமா நாங்க எப்பயுமே இங்கே தான் எடுப்போம். நாங்க கிளம்பும்போது செல்லூர்ல போயிட்டு டவல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டது டவல், அதெல்லாம் வாங்கி அதை வீடியோ கேப்சர் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல்ல பிள்ளைகளை பிக்கப் பண்றதுக்காக போயிருந்தோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல்ல பிள்ளைகளை கூட போயிட்டோம். கரெக்டா 3:15 இருக்கும். ஆனா நாங்க நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போகல. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கேக் வாங்குறதுக்காக எஸ்வி கேக்ஸ் கூட்டிட்டு போயிருந்தோம். பைபாஸ் ரோட்ல இந்த லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பிக் பஜார் பக்கத்துல. உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு ஷாப்புன்னு சொல்லலாம். என்னதான் வீட்ல சமைச்சு ரொம்ப விதவிதமா குடுத்தாலும் பிள்ளைங்க வந்து வெளிய போய் சாப்பிட தான் விரும்புதுக. அதனால நீங்க வீக்லி ஒன்ஸாவது இப்படி கூப்பிட்டு போறதுல தப்பே கிடையாது. ஏன் இது அனாவசிய செலவு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நீங்க கூப்பிட்டு போறது தப்பே இல்ல. ஏன்னா அதுல நெறைய வந்து ஹாப்பினஸ் கிடைக்குது பிள்ளைகளுக்கு. கேப்பச்சீனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்குனோம். நாங்க கேப்பச்சீனோனா வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, ஆக்சுவலா அது காஃபி. நார்மல் காஃபி தான். ஆனா வந்து கொஞ்சம் திக்கா இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் ஆயிருச்சு. கேக்ல வந்துட்டு 2 கேக் வாங்குனா 1 ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. பை 2 கெட் 1. அதுல ரெட் வெல்வெட்டும் ஒயிட் ஃபாரஸ்ட்டும் வாங்கியிருந்தோம். பிளாக் ஃபாரஸ்ட் வந்து ஃப்ரீயா குடுத்துட்டாங்க. ரெட் வெல்வெட் வந்து 85 ருபீஸ் நினைக்கிறேன். சுகர்லாம் பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோல தனித்தனியா குடுத்துறாங்க. 2 பேக் குடுத்துறாங்க. அதுல நம்ம மிக்ஸ் பண்ணி குடுத்துறணும். ஆனா எங்களுக்கு பிள்ளைக பண்ண சேட்டையில எங்களுக்கு எதுவுமே சாப்பிடுற மூடே போயிருச்சு. பிள்ளைங்க ஜாலியா சாப்பிட்டுட்டு அமைதியா உட்காந்தாலும் பரவாயில்ல. அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டே இருந்ததுங்களா, ஸோ எங்களுக்கு அந்த மூடே ஸ்பாயில் ஆயிருச்சு. பட் இருக்கட்டும், அது என்னைக்காவது தான் கூட்டிட்டு போறோம், ஜாலியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃப்ரீயா விட்டுட்டோம். இந்த கடையில மெனு கார்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டார்ட்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கேக் மட்டும் கிடையாது. ஃப்ரைடு சிக்கன், அந்த மாதிரி பாஸ்தா, பீஸா, பர்கர் அந்த மாதிரி கூட வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ரிலாக்ஸா போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா, மதுரை காலவாசல் பைபாஸ் ரோட்ல நீங்க கெரியும் பாப்பாவும் பயங்கர சேட்டை பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஏறுறது. நோ என்ட்ரி போட்டிருக்கு. அது மேல ஏறிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயி போச்சு. எதுவும் சத்தம் போட்டுருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெனு கார்ட பார்த்துட்டு நாங்க கிறிஸ்பி சிக்கன், மொஜிட்டோ அண்ட் பர்கர் வாங்குனோம். அது 290 வந்துச்சு காம்போவா. ஒரு மொஜிட்டோ வாங்கிட்டு 2 பேரும் சண்டை, உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தனியா ஒரு மொஜிட்டோ வாங்கினேன். அந்த தனியா வாங்கின மொஜிட்டோ வந்து 90 ருபீஸ். நார்மல் மின்ட் மொஜிட்டோ வந்து 90 ருபீஸ் ஆச்சு. அவன் பண்ண சேட்டையில எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்னென்ன பலசரக்கு வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச். லவ் யூ ஆல். பை.